அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீதேவி ராஜா ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம சூப்பரான சீஸ்னல் வெஜிடபிள் இந்த டயத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறியை வச்சு சிம்பிளாக ஒரு பிரியாணி அப்படி இல்லாட்டி மசாலா ரைஸ் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக 15 நிமிஷத்தில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேங்க. அதை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கிக்கோங்க. ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். புதினா 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு 6 பல், இஞ்சி ஒரு துண்டு, 2 பச்சை மிளகா. பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. பாஸ்மதி ரைஸில் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் நார்மல் ரைஸும் எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பன்னீர் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நான் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி, நம்ம பக்கோடாக்கெலாம் எடுப்போம்ல அந்த மாதிரி நறுக்கிட்டு வெந்நீரில் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே ஆயில் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணி நம்ம ரைஸில் சேர்க்குறப்ப காலிஃப்ளவர் நல்லா குலையாமல் நீங்கள் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். இப்போ காலிஃப்ளவர் சீசன்னால் இதை நீங்கள் நல்லாவே சேர்த்துக்கலாம். இது பொரிக்கிறதுக்கும் ஒரு 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் போட்டுட்டு சிம்லேயே விட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ நான் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சதும் 3 மிளகு, 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்ந்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வர்றப்ப நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல நீள நீளமாக வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிறப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு தக்காளி சொல்லியிருந்தோம்ல, அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி. இப்போ நான் தக்காளி சேர்த்துட்டேன். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டவுடனே நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்குறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம சொல்லியிருந்தோம்ல புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சிருக்கோம்ல, அதை நல்லா கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு வாசனை கிடைக்கும். இஞ்சி, பூண்டு, புதினாவோட வாசம் வரும். இந்த நேரத்தில் நம்ம காலிஃப்ளவர் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். இப்போ நான் காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காலிஃப்ளவரில் அந்த ஃப்ளேவர் சேரும். மசாலாலாம் இதில் சேர்ந்து வரும். இதுலேயே நான் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த நேரத்தில் உங்களுக்கு காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். அதனால இதை அப்பப்போ ஈஸியாக உங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த அரிசியுமே நான் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 கிராம் அளவுள்ள அரிசி சேர்த்துருக்கேன். நான் 1 கப் அரிசிக்கு 1½ கப்புக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வர்றப்ப உப்பு பார்த்து சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வரும். அதே நேரத்தில் குலையாமல் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, பொரிச்சிருந்தோம்ல பன்னீர், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.